ரூபாய் கோடை கால சிறப்பாக ரூபாய் 2000 காத்துக் கொண்டிருக்கும் சின்னம் உதயசூரிய சின்னம். உங்கள் பொன்னான வாக்குகளை தன்னான வாக்குகளை ஓடி வரும் உதயசூரியனுக்கு வாக்களித்து நமது வெற்றி வேட்பாளர் திமு ராஜேந்திரன் அவர்களை அமோக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இன்று சரியாக 5:30 மணி அளவில் தமிழ்நாட்டில் நடக்குது இப்ப நல்லாட்சி. மக்களுடைய ஆதரவை கேட்டு அவருடைய உறவினர்கள் வீடுகளிலே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடைபெறும் இருந்து வருவது வாழை காற்று, அது உடம்புக்கு ஆகாது. நெற்கையிலிருந்து வீசுவது செந்தல் காற்று, அது உடம்பை நலப்படுத்தும். அந்த செந்தல் போன்ற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சரும். இந்த 5 வருஷத்துல முதலமைச்சர் யாத்திரையாவது கடிந்து பேசியதுண்டா? ஆட்சிக்கு எளியவராய் கடும் சொல் இல்லாதவராய் எல்லோரும் சந்திக்கிற மனிதராய் இருக்கிற ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டாமா? திராவிட இயக்க போர்வாள் அன்பு தலைவர்களே, வணக்கம். உங்களின் மேலாதரவை கொள்வேன் என்பதற்கு உறுதியளிக்கிறேன். எனவே ஏப்ரல் 23 நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் அடித்தட்டு மக்களின் முதலில் 66 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சாம்பவர் வடகரைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் இயக்கத்தின் சார்பில் உரையாற்ற வந்தேன். ஆண்டுகள் பல கடந்து ஓடிவிட்டன. இந்த சாம்பவர் வடகரையில் நினைவில் வாழ்கிற பெரியசாமி அவர்கள் நகர செயலாளராக இருந்தபோது என்னை அழைத்து வந்து 3 முறை பொதுக்கூட்டம் நடத்தினார். அவர் பொருளாதார வலிமையின்றி குடும்பம் இன்னலூறுகிறது என்று உணர்ந்து ஊராக சென்று திராவிட முன்னேற்ற கழக கொடியேற்றி ஒவ்வொரு கொடியேற்று நிகழ்ச்சியிலும் வழங்கப்பட்ட 250 ரூபாயை கொண்டு மொத்தத்தில் திரட்டப்பட்ட நிதி 25,000 ரூபாயை இந்த சாம்பவர் வடகரையிலே ஒரு நிதியளிப்பு கூட்டம் நடத்தி சகோதரர் நினைவில் வாடும் பெரியசாமி அவர்கள் குடும்பத்திற்கு வழங்கிய இருக்கின்ற பெயராகும். அவருடைய புத்தகம் பஞ்ச பிரதேசமாகும். சென்னல் வயல்களும் செழுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறுடன் பிடுங்கி எறிவோம். இதை அழித்துவிட்டுத்தான் இது எனக்கு மறுவேலை என்று யார் பேசுவது? உள்துறை மந்திரி. உள்துறை மந்திரி அவர்களே, எங்களை தோற்கடிப்போம், திமுகவை தோற்கடிப்போம் என்று சொல்லுங்கள். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, ஜனநாயகத்திலே உரிமை இருக்கிறது. ஆனால் வேரோடு பிடுங்கி எறிவோம், திராவிட இயக்கத்தை அழிப்போம் என்று சொல்கிறீர்களே, அதன் வரலாறு தெரியுமா? வேர்வை துளிகளா, கண்ணீர் துளிகளா, ரத்த துளிகளா, தியாகத்தான் கட்டி எழுப்பப்பட்ட கோட்டைதான் திராவிட இயக்கம். நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் அமைத்த அடித்தளத்தில் அறிவாசான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞரும் கட்டி எழுப்பியது தியாக கோட்டையை பாதுகாக்க தூத்துக்குடி கேவிக்கே சாமியும் நெல்லிக்குப்பம் மஜீதும் மண்ணை பாண்டியனும் உடையார்பாளையம் வேலாயுதமும் தங்கள் உயிர்களை தத்தம் செய்து பாதுகாத்த இயக்கம் தான் அந்த திராவிட இயக்கம். பாய்ந்து வந்த இந்திய ஆதிக்கத்தை தடுத்து தகர்ப்பதற்காக எல்லையில் இருக்க வேண்டிய ராணுவம் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்த போது 65 தங்கள் மார்புகளை காட்டி குண்டுகளை வாங்கி பலியானவர்கள் சிவலிங்கம், சின்னசாமி, அரங்கநாதன், ஆசிரியர் வீரப்பன், சத்தியமங்கல முத்து, கீரனூர் முத்து, விராலிமலை சண்முகம், மாயவரம் சாரங்கபாணி, பீரவேடு தண்டபாணி.